ஓம் அயன் மாலை போற்றி. ஆற்று வெள்ளும் நாளைவர் தேற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்வேடு சொரிதவளை கூப்பிடுகின்றது என்று மழையின் வருகையை அருமையாக வர்ணித்து நம்முடைய தமிழ் முன்னோர்கள் பாடியுள்ளார்கள். தமிழ் புலவர்கள் ஒவ்வொன்றும் காதுக்கினிமையும் ஒரு ஞான விளக்கமும் இயற்கை சார்ந்த ஒரு விஞ்ஞான விளக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாடலையும் நாம் முழுமையாக பாடி அதனுடைய அர்த்தத்தை தெரிவு காண்போம். இப்பொழுது இன்னைக்கு பார்க்கறது பாதாள காட்டெரும்பு. எறும்பு வகைகள் இந்த பூமியில் படைக்கப்பட்ட பூச்சினங்கள், வண்டுகள், எறும்புகள், ஈக்கள், கொசுகள், நுண்ணுயிர்கள் இவைகள் எல்லாமே இந்த பூமிக்கு ஒன்றை ஒன்று சார்ந்து நன்மைக்காகவே வந்து கொண்டிருக்கிறது. எந்த உயிர்களை எடுத்து பார்த்தாலும் ஈசன் நன்மைக்காக, அது ஒரு நன்மைக்காக இருக்கும். ஒன்றின் ஒன்று தேவையில்லாத உண்டு வாழக்கூடிய ஒரு விதமாக இந்த உயிர்கள் விளங்குகிறது. இன்னைக்கு பார்க்க வேண்டியது பாதாள காட்டெரும்பு. கட்டெரும்பு வேற, காட்டெரும்பு வேற. சிற்றெரும்பு, முசுரெரும்பு, சிவப்பெரும்பு, கரு எறும்பு, இது பாதாள காட்டெரும்பு, சூகை, கருஞ்சூகை, சிவப்பு சூகை என்று பல வகையான எறும்பு வகைகள் நிறைய இருக்குது. சித்தெரும்பு இருக்குது, கண்ணுக்கு தெரியாத சின்ன எறும்புகள் இருக்கிறது. சீனி எறும்பு, சர்க்கரை எறும்பு, இந்த பழங்கள்லையும் இனிப்புகள்லையும் அது வாசனை கண்டு அதோட சுற்றி முச்சுக்கிட்டு இருக்கும். அந்த வகையான எறும்பு. கடிக்கக்கூடிய எறும்பு, கடிக்காத எறும்பு, சாம்பல் எறும்பு. அந்த சாம்பல் எறும்பு தான் நம்மளை தேனி, அது விஷம் வந்து அதிகமாக இருக்கும். தேன் குழவி போல் அது கடிச்ச தேன் குழவி கொட்டுறது போல் இருக்கும். அந்த சாம்பல் எறும்பை பற்றி அடுத்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கி பாதாள காட்டெரும்பை பற்றி பார்ப்போம். இந்த பாதாள காட்டெரும்பு ஏன் வந்துச்சுன்னா, அது ரொம்ப ஆழத்தில் அது குழி தோண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த எறும்பு அது நல்லா மண்ணுகளை தோண்டி தோண்டி, ரொம்ப சுறுசுறுப்பான எறும்பு. மண்ணுகளை அடியிலேருந்து தோண்டி தோண்டி மேலே கொண்டு வந்து அது மண்ணுகளை சுற்றி வைக்கும், தன்னுடைய பொந்தை சுற்றி வைக்கும். ரொம்ப ஆழத்துக்கு போகிறதுனால, ஆழத்தில் வந்து இது குடியமர்த்தி இது புத்த வளர்க்குறதுனால இது பாதாள காட்டெரும்புன்னு சித்தர்கள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பேர் வச்சுருக்காங்க. அந்த பாதாள காட்டெரும்புடைய தன்மையும் அது என்னென்ன செய்யுதுங்கிறது இப்போ பார்ப்போம். இது பாதாள காட்டெரும்பு. இது வந்து இப்போ உள்ள ஆழத்தில் மண்ணை கொண்டு வந்து இப்போ பணியில் இருக்குது, சேவையில் இருக்குது. பூரா அந்த மண்ணுகள் இருந்தால் கொண்டு வந்து மேலே வந்து அடுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூரா அடுக்கி பெரிய அதனுடைய மனிதரே வெட்ட முடியாத அளவுக்கு குழியை தோண்டிக்கிட்டு இருக்கு. இந்த எறும்பு இனம் வந்து காட்டுகளில் தான், வனங்களில் தான் இருக்கும். காட்டுப்பகுதியில், தோட்டப்பகுதியில் இருக்கும். இது மிகப்பெரிய பொந்துகளை வச்சு தன்னுடைய எல்லையை பாதுகாக்குது. எல்லாம் ஒவ்வொரு எறும்பும் அயர்வில்லாது சோர்வில்லாமல் அடியில் இருக்க அந்த மண் துகள்களை கொண்டு வந்து அப்படியே மேலே வைக்குது. இதுக்கு வந்து ஓய்வு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பாராமல் தன்னுடைய இனத்தை பெருக்கருக்கும் இந்த இயற்கை சார்ந்த நன்மையும் ஒவ்வொரு பூச்சிகளும் வண்டுகளும் இருக்குது. இப்போ இது நீர்க்குமிழி சாஸ்திரப்படி இந்த பாதாள காட்டெரும்பு இருக்க இடத்துல கண்டிப்பாக நீர் இருக்கும், பூமிக்கடியில் நீர் இருக்கும். இந்த எறும்புலேருந்து ஈசான மூலையில் ஒரு 10 முழம் தாண்டுனா அங்கே நீர் ஊற்று அங்கே இருக்கும்னு சித்தருடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இது வந்து பாதாள காட்டெரும்பு கூடு. இதுலேருந்து ஈசான மூலம்னா இந்த பகுதி வடகிழக்கு, இந்த வடகிழக்கு மூலையில் 10 முழம் தந்தா அங்கனுக்குள்ளே நீர் இருக்கும். இது சித்தர் சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இது நீர் இருக்கக்கூடியதுக்கு ஒரு 10 முழம் தாண்டிதே அதனுடைய குழியை அமைக்கும். நீர் ஊற்று எங்கே இருக்கிறதோ அது பக்கத்தில் 10 முழம் தாண்டிதே இது தன்னுடைய வலையை அமைக்கும். ஏன் அப்படின்னா, நீர் அங்கனுக்குள்ளே சொதப்பு இருக்கும். இது தோண்டி போகிறதுக்கு மிகுந்த எளிதாக இருக்கும். ரொம்ப ஆழத்தில் இதனுடைய குழி போய்கிட்டே இருக்கும், இதனுடைய புற்று போய்கிட்டே இருக்கும். பாதாள காட்டெரும்பு புற்று.
இப்போ இந்த எறும்பு பக்கத்தில் நம்ம உட்காந்து நம்ம தியானம் செய்யலாம். இப்படி எறும்பு பக்கத்தில் இந்த குழியை கண்டா, இந்த பாதாள காட்டெரும்பனுடைய குழியை கண்டா, நம்ம அமர்ந்து நம்முடைய தவ வழியும் தியான வகையிலும் நம்ம செய்யும்போது மன உருநிலையாகும். மன உருநிலையாகி நம்முடைய யோகம் தியானம் மன அமைதி அடையும். ஒரே நிலையில் நம்முடைய தவ வாழ்க்கையில் முழுமையாகும். எந்த ஒரு பொருளை நினச்சி தவம் செய்கிறோமோ அந்த பொருளுடைய அந்த எண்ணங்கள் கைகூடும். எந்த விருப்பத்தை நினச்சி நம்ம தவம் செய்கிறோமோ அந்த விருப்பங்கள் நிறைவேறும். இது இருக்கும்போது நம்ம ஈசானத்திலே உட்காரணும். ஈசானத்தில் உட்காந்து நம்ம தவத்தில் உட்காந்துடணும். தவம் செய்யும்போது இது அப்போ அதனுடைய அந்த பிரபஞ்ச சக்தி இழுத்துக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள் உள்ளே இருக்குது. வேலைக்கார எறும்பு, ஆண் எறும்பு, பெண் எறும்பு, ராணி எறும்பு என்று பல வகையான எறும்பு கூட்டங்கள் உள்ளே இருக்கிறது. இது எல்லாமே அலைகளை வெளிவிட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சிறு கிருமி முதல் கொண்டு அதுகளுக்கு அலைகள் இருக்கிறது. அந்த அலைகளை பிரபஞ்சத்தில் வெளிவிட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த அலைகள் வானத்துக்கும் பூமிக்கும் போய் பல மடங்காக தீமி தனக்கு இழுக்கிறது. இழுத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கும் தன்னுடைய கூட்டுக்கும் பாதுகாப்பாக அதை எண்ணெய் அலைகளை வெளிப்படுத்தி ஈசனிடமிருந்து உணவையும் நீரையும் அதை பெற்றுக்கிறது. இப்போ இதை நம்ம தவ வாழ்க்கைக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இதுவும் மழை வர்றதுக்கான ஒரு தவ நிலையை செய்யுது. இந்த உயிர்களாக இருந்தாலே பூமியுடைய சங்கிலியுடைய தொடர்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க ஒன்றை ஒன்று சார்ந்து இயற்கையின் சுழல் சங்கிலி இது. இதனுடைய உழைப்பை பாருங்கள். பூரா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துகள்கள். இந்த உழைப்பை மனிதனும் செய்யணும். அதனுடைய சொந்த இதில் அது அப்படியே அதான் ஒவ்வொரு இதை வச்சு மேலே மேலே வச்சுட்டு போகுது. இது மலையை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த புத்துக்கு இருக்குது. இந்த எறும்புகள் அனைத்தும் இயற்கையினுடைய பிரபஞ்சத்தை நோக்கி பிரபஞ்சத்தோடு இயற்கையோடு தொடர்புடையதாக இதனுடைய அலைகள் இருக்குது. அப்போ இது அலைகள் இருக்க இடத்துல நம்ம தவம் செய்யும்போது தியானம் செய்யும்போது நம்முடைய தவ வாழ்க்கை முழுமையாக வெற்றி பெறும். நம்ம எந்த எண்ணத்தை நினச்சி நம்ம தவம் செய்கிறோமோ அந்த எண்ணங்கள் முழுமையாக கைகூடும். சிவசிந்தனையில் அமரும்போது இது கலவரம் இல்லாமல் இதனுடைய தொந்தரவு பண்ணாமல் நம்ம அமர்ந்து தவம் செய்யணும். தவம் செய்யும்போது மிகப்பெரிய முழு நோக்கம் நிறைவேறும். நம்ம எதை நினச்சி தவம் செஞ்சாலும் அந்த காரியங்கள் வெற்றியாகும். இல்லை ஈர்க்கூடிய ஒரு பிணைப்பு சங்கிலி அதோடு சேர்ந்து நாமும் பயணித்து போய்கிட்டே இருக்கு. அண்டவெளியில் சகலமும் நகண்டு கொண்டே இருக்கிறது. அந்த சங்கிலிகளில் நம்மளும் இணைந்து அதோட ஒன்றாக இணைவோம். மனிதனுடைய அலைகளை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இது இருக்குது. இது வேறு இது பிடிக்காத அலைகள் இதுக்கு பக்கத்தில் வரும்போது இது பூரா களைஞ்சு இதனுடைய வேலையை நிறுத்தி வேறு எதிர்ப்பு சந்திக்கிறதுக்கு தயாராகி நின்றோம். ஆபத்து வந்துட்டது போல் உணர்ந்து இது தாக்க தயாராகி நின்றுக்கிறோம். அதனால் ஒவ்வொரு மனித அலைகளையும் சகல அலைகளையும் பல அடுத்து வரக்கூடிய முக்காலத்தில் நடக்கூடிய இயற்கையினுடைய சீற்றத்தையும் அழிவுகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இந்த எறும்புகளுக்கு இருக்கிறது. இந்த காட்டெரும்புக்கு இருக்குது. இது தெய்வ சக்தியில் அதிகமாக தெய்வீக எறும்புன்னு இதுக்கு இன்னொரு பேர். இந்த எறும்புக்கு தெய்வீக எறும்புன்னு பேர். இந்த பக்கத்தில் தியானம் பண்ணாலே மிகுந்த நன்மைகள் முழுமையாக கிடைக்கும். இது பக்கத்தில் 10 மூலம் தள்ளி நீர் ஊற்று கிடைக்கிது. சிற்ப நீர்க்குமிழி சாஸ்திரத்தில் சித்துக்கள் சொல்கிறாங்க. இந்த பாதாள காட்டெரும்பு பக்கத்தில் 10 மூலம் ஈசானத்தில் நம்ம ஆழ்ந்தோம்னா அந்த இடத்துல நீர் கண்டிப்பாக நீர் ஊற்று இருக்கும். நீர் ஊற்று பக்கத்தில் இது இப்படி ஒரு அகல குழியை இது அமைக்கும். இது சித்தர்கள் ஆதி சுத்தமாக சொல்லி வச்சுருக்காங்க. நீருக்குள் சாஸ்திரத்தில் புத்து கரையான் கட்டினாலும் சரி அதற்குரிய சாஸ்திரமே இருக்குது. அந்த சாஸ்திரப்படி இது நீர் இருக்க இடத்துலையும் இது புத்தை கட்டிக்கிறோம். ஏன் கட்டுது அப்படின்னா நீர் அது தோன்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீர் ஈரப்பதமாக இருந்தால் தோன்றதுக்கு ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும். பிறகு அருகு ஒரு வறண்ட இடத்துகள்லேயே ஒரு தரிசுகள்லேயே அருகு நல்லா ஓடி படர்ந்துருந்தா அந்த இடத்துல நீர் இருக்குன்னு அர்த்தம். இது நீர் சாஸ்திரம் சொல்லுது. நம்முடைய சித்தர் சாஸ்திரங்களில் அருகு பல மீட்டர் இருக்காங்கட்டு பல ஆழமாக வேறு ஊண்டி போகும். வேறு ஊண்டி எவ்வளோ வெயில் காலத்தில் வாடாமல் இருக்கக்கூடியது அருகு. அதுலேயும் அந்த வெயில் காலம் தளதளன்னு என்று பசுமையாக ஒரு இடத்துல அருகு முள் இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக நீர் இருக்கும். நீர் இருக்கிற இடத்துலையும் பசுமையாக ரொம்ப ஆழமாக அருகு வேரோடி போகும். அருகு போல வேறு ஒன்றி என்று நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு அதன் மூலம் புலனாகிறது. அதனால் நம்முடைய சித்தர்கள் சொல்லி வச்ச ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை காட்டி கொடுக்குது. இப்போ என்ன காட்டி கொடுக்குது? நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. நீர் இருக்கிறத நம்ம காட்டி கொடுக்குது. நீருக்கு தெரிஞ்சு இது வலைகள் அமைக்கும்.
அதனால் எல்லாமே ஒரு இயற்கையின் சங்கிலியில் நம்ம ஒன்றிணைந்து அதுக்கு உபத்திரம் செய்யாமல் அதோடு நம்ம உதவாட்டியும் அது உபத்திரம் இல்லாமல் அதோடு இணைந்து நம்ம அந்த கால சக்கரத்தில் பயணிப்போம். ஓம் காளி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக இயற்கையின் உணவு சங்கிலியில் அதனுடைய சமிக்கை அதனுடைய ஒளி சமிக்கையோடு ஒளி அலைகளோடு நம்ம சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய அண்டவெளியில் நம்ம பயணிப்போம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.